இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ப்ரே பண்ணிடுறேன். ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி இப்போ வருமா? ஐப்ரோ எடுப்பீங்களா? ஐப்ரோ த்ரெட் எடுத்துக்கல. இதில் எடுப்பீங்களா? பிளேட்லையா? மெஷினில் என்ன ட்ரை பண்ணுவோம். பிளேட் எடுத்துகிட்டு ரேசர் எடுத்துகிட்டு இல்லையாண்ணா? சரி யார் கேட்டுருக்காங்க? மிஷினில் என்ன பண்ணுவேன்? சேம் தான். ஆனால் ஷாப்பில் மாட்டேன். என் முடி அடக்கியாக தானே இருக்கு. நல்லா இருக்கு. ஆக்சுவலி 2 months பிஃபோர் தான் வெட்டியிருந்தேன். எனக்கு கொஞ்சம் ஹேர் க்ரோத் அதிகம் கடகடன்னு வளர்ந்துடும். ஆனால் டென்சிட்டி நல்லா அதிகமாக இருக்கா? அதனால் ஹேர் கொஞ்சம் இது பண்ணக்கூடாதுன்றதுலாம் இருக்கு. சி செக்ஷனா? ஆப்ரேஷன். பெரிய ஆப்ரேஷன். ஆமாம், பெரிய ஆப்ரேஷன். எவ்வளோ மந்த் ஆகுது? இப்போ தான் 20 days தான் ஆகுது. தண்ணி போட்டோன்னே அது சிக்காடும். நீங்கள் வரீங்கன்னா சிக்கனை உடச்சி வச்சுருந்தேன். ஹேர் வாஷ் பண்ணால் அந்த வெட்டிலே அப்படி பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி எவ்வளோ லென்த் இருந்துச்சு சிஸ்டர் உங்களுக்கு? எனக்கு இதுக்கு முன்னாடி இன்னும் அதிகமாக இருந்தது. ஓ ஓ. நான் அடிக்கடி ஹேர் கட் பண்ணிடுவேன். நீங்கள் ஒரு ஃபேம்பெட் ஒன்று ரெடி பண்ணி கொடுங்க. என்ன ஆண்ட்ராய்ட் பண்ணுறவங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள். இங்கே வந்து நாங்கள் ட்ராட் பண்ணுறோம். எங்கள் பார்லர் விட்டு வச்சுன்னா இங்கேருந்து நாங்கள் டேரெக்டாக பண்ணுறோன்ற மாதிரி சொன்னீங்கன்னா அவங்க விருப்பப்பட்ட நிறைய தரவங்களுக்கு நாங்கள் அப்படியே கொடுத்துருவோம். நீங்கள் ஜாஸ்தி பண்ண சொல்கிறீங்க. புரியலப்போ இது மாதிரி இல்லைன்ட்டு வேணும். முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணி வச்சுருங்க சொல்கிறீங்களா? நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ரெஃபர் பண்ணி சொல்லி அப்படியே பண்ணுவாங்க. இது நான் 2 months முன்னாடி எடுத்தேன். இதோடவே அதிகமாக இருக்குது. யூஸ் பண்ணி முன்னாடி ரேர் பண்ணியிருக்கேன். அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஓகே. பெரியம்மா பெரியம்மா கொஞ்சம் தண்ணி போட்டுறியா குளிக்க?
கொஞ்சம் இருப்பெல்லாம் இருக்குது. இப்போதான் இந்த டைமில் கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடியாதுல்ல. சுத்தமாக முடியல. ஓகே. இதெல்லாம் துவைக்கிப்போம். இல்லை இப்போ கட் பண்ண வேணாம், நம்ம போனி போட்டுக்கலாம். ஏன்னா இப்படி கட் பண்ணோன்னா நம்மளால் எடுக்க முடியாதுல்ல. ரைட்டாக இருக்கும். ஓகே. ஹலோ ஹலோ. இன்னொரு ஆஃப் வெயிட் பண்ணவா? அந்த வேலை இருக்கு. பார்க்குறேன் மேடம். இந்த போனி தான் போட்டு ஆமாம், கீழே வந்து லைன் போட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஏன்னா அது டொனேட் பண்ணும்போது கூட பேண்டு போட்டு பண்ண சொல்கிறாரு. கரெக்டு தான். ஆமாம் ப்ரோ. ஏன்னா அப்போ தானே மொத்தமாக வரும், இல்லைன்னா தனித்தனியாக வந்துடுது, வேஸ்ட் ஆகிடுது. அப்புறம் ஃபுல்லாகவே ஃப்ளாட்டாக செய்விடுங்களா? ஒரு வீடியோ எடுத்துக்கலாம். பிரியா பிரியா அண்ணே ஓகே ப்ரோ, பேண்ட் போட்டுருங்க. பேண்ட் போட்டுருங்க. போட்டுருவா? கொஞ்சம் இப்படி வந்துடுங்க. ஓகேவா? லென்த்தா? ஓகே. பிடிச்சி பாருங்கள். ஓகேங்களா? அதில் லேயர்ஸ் வந்துடும். எனக்கு சொன்னே எப்போ பாருங்கள். கொஞ்சம் டைட்டாக போட்டுருங்க ப்ரோ. ரெண்டு அவங்களுக்கு வேணும் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஓகே, கரெக்டாக டைட் பண்ணிடுங்க ப்ரோ. இதுக்குள்ளே வச்சு சரி. போட்டோ எடுத்துக்கலாம். ஓகே. என் பேண்ட் இருக்கு தரவா? இதில் போட்டுருவேன். லேயர் வெட்டும்போது இன்னும் ஹேர் கம்மியாக போகுதுயா? இல்லை, அது எண்டு வந்து கரெக்டாக அதை நம்ம கட் பண்ண மாட்டோம் லேயர் கட் பண்ணுறப்ப. அதுக்கு மேலே உள்ளதானே நம்ம கட் பண்ணுவோம். ஸோ லென்த்து கட் பண்ணுற லென்த் அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு. இருக்கக்கூடாதுன்னு இல்லை. ஃபோட்டோ அப்படியே கட் பண்ணு. கீழே ஸ்ட்ரைட்டாக வச்சு கட். அப்படியே சிசர்லேயே கட் பண்ணுங்க. அப்படியே கட் பண்ணிட்டே வாங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போங்க. நம்ம டொனேட் பண்ணால் சொல்லுங்கள்.
அப்போ அவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும். அதெல்லாம் அவருக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ கம்மி பண்ணாங்கன்னு தெரியாது. நீங்களாம் முன் வந்து ஏதோ கேன்சர் பேஷண்ட் கொடுத்தீங்க அப்படின்ற ஒரு அது ஓகே ப்ரோ, இவ்வளோ கம்மி வந்து பாருங்க ப்ரோ. ஸோ கடவுளே, சத்தியமாக திட்டுவாங்க போட இப்போ நான். இல்லை நான் இப்போ வந்து லெவல் தான் பண்ணுறேன். பாப் கட்டிங் மாதிரி விட்டுட்டு இருக்கீங்க. இல்லை அது வந்து சின்னது மேலே மேலே இங்கே பிரியா